ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்படி நான் சொல்கிறேன் இந்த இன்ட்ரோடக்ஷன் யாருக்குமே புரியல போல இருக்குதுப்பா. ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்ல ஏன்பா இந்த டோனை கொஞ்சம் மாற்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாற்றிக்கலாமா வேணாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இல்லை ஒழுங்காகவே சொல்லட்டுமா, இல்லை இந்த டோன்லேயே சொல்லட்டுமா, சொல்லி சொல்லி பழகி போச்சு கடந்த ஒரு 3 வருடங்களாக. இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். என்னத்தை சொல்கிறது, அதான் தமிழ்லேயே நீ சொல்லிட்டு இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா புரியுது. ஒரு சில பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், ஒரு சில பேருக்கு தமிழ் கேட்க மட்டும் பேச மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா. அவங்களுக்காக தான் நானும் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இதை சொல்லிடுறேன். அதாவது இந்த வீடியோவில் சொல்ல போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் வலுக்கட்டாயமாக நான்லாம் வரவே இல்லைப்பா, சினிமாவில் நான் நடிக்கிற பொழப்பே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வெளில தௌலத்தா சுற்றிக்கின்னு இருந்தவங்களை இஸ்துக்குன்னு வந்து நீ வலுக்கட்டாயமாக நடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நடிக்க வச்சது மட்டும் கிடையாது, நடிக்க வச்சேன்ல ஒழுங்காக எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களை கேட்ட ஒரு சில பிரபலங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொன்னாங்க. இதையும் நான் சொல்லலை, இவங்களே சொன்னது தான்ப்பா, நான் புதுசாக கதை எதுவும் கட்டல. அந்த மாதிரி கூப்பிட்டவங்க எல்லாரையும் போட்டு கொடுத்து தனியாக பிரபலமான ஒரு சில நடிகைகளும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்க, நானே பொழுதுபோக்குக்காக சினிமாவில் வந்து நடிகிறேங்க, என்னை விட்டுருங்களேன், என்னை ஏங்க மேலே மேலே நோன்றீங்க, நான் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராலாம் ஆகணும், ஐயோ நான் அவங்கள சொல்ல வரலங்க, ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை, என்னோட பேஷன் நடிக்கணும், இந்த மாதிரி நான் நடிக்க விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்ட நடிகைகளை ஒரு சில பிரபலங்கள் பந்தாடின கதெல்லாம் உண்டு. அந்த பந்தாடிய பிரபலங்கள் யார் அப்படின்றத அந்த நடிகைகளே பல பேட்டிகளை போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நான் எக்ஸ்ட்ராவை எந்த கதையும் கட்ட போறது கிடையாது. அதனால எந்தெந்த நடிகைகள் கிட்ட எந்தெந்த நடிகர்கள் பந்தாடி விளையாடினார்கள் அப்படின்றத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல தெள்ள தெளிவா பேசுவோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகையின் பேர் தான் நடிகை லேகா வாஷிங்டன் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் SS மியூசிக் அப்படின்ற ஒரு சேனல்ல இவங்க ஒரு பிரபலமான ஒரு ஆங்கரா வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க யார் யார் அப்படின்ற மாதிரி தேடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் இவங்க நடிச்சாங்க. நடிக்கும் போதே ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஆங்கரிங் மட்டும் தான் தப்பி தவறி வந்துருச்சு, ஆனா சத்தியமா நடிப்பே வரல, இந்த பொண்ணை வச்சு முழுசா ஒரு படம் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பயங்கரமா கிசு கிசு இவங்களை பத்தி வந்தது. வந்தாலுமே கூட இவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு இதையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு இவங்க ஒரு கிசு கிசு மற்றும் கண்டென்ட் கொடுத்தாங்க பல பத்திரிகையாளர்களுக்கு. அதுல முதல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு நடிப்பே வரலன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு இயக்குனர் இவங்களை வலுக்கட்டாயமா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், அதுவும் முக்கியமான கதாபாத்திரம், நீதாமா செகண்ட் ஹீரோயின, ஆனா இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு ரிட்டர்ன்ல நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இந்த நடிகை நான் நல்ல நடிப்பை கொடுப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கு தான் அந்த இழவு வரலன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, மறுபடியும் அதை சொல்லாத, வேற என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, சார் நான் காசை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் சார், சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கிறேன், ஸோ இதுக்கு மேல என்னால என்ன சார் பண்ண முடியும், கரெக்டான கமிட்மெண்டான டைமுக்கு நான் வந்துருவேன், இதுக்கு மேல என்னால பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஏமா அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் நீ எப்போ வேணாலும் வா, எவ்வளவு வேணாலும் காசை வாங்கிக்கோ, ஆனா எனக்கு தேவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நோன்னு சொல்லி அவரோட கார்ல கூட போயிட்டு இருந்தவங்க பாதியிலே இறங்கி காரை கதவை மூடிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இதை கூட நான் சொல்லலங்க, ஒரு பேட்டியில இந்த நடிகை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் என்ன பண்ணாருன்னா, வேற ஒரு நடிகையை கமிட் பண்ணி ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த படப்பிடிப்பை முடிச்சது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த ஹீரோயினோட இருக்கும் போது வயகரா மாத்திரை போட்டுக்கிட்டு அவர் செய்யக்கூடாத வேலையை செஞ்சனால இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி இந்த நடிகை தான் சொன்னாங்க. அந்த இயக்குனர் யாரு, இவங்களுக்கு பதிலாக வேற யார் நடிச்சாங்க அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க. சோ இதுதான் இந்த நடிகையோட முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவதா இவங்க யார் மேல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, கெட்டவன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க, கூட சிம்பு அவர்களோட சேர்ந்து நடிச்சாங்க. சோ நடிக்கும் போதே சிம்பு அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இவரும் ரொம்ப சாமிங்கா இருப்பாரு, இவர் பல புது நடிகைகளை இவரோட படங்கள்ல வந்து அறிமுகப்படுத்திட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் போது இந்த நடிகையால தான் அந்த படம் பாதியிலே நின்று போச்சுன்றாங்க. எதனாலங்க, அந்த பொண்ணுக்கு தான் நடிக்க தெரியல, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நடிக்க வச்சனாலே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இவங்க கூட கோஸ்டாரா நடிச்ச நம்ம சிலம்பரசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருக்காரு, இவங்க கூட நடிக்கும் போதே இவங்களை பல இடங்களுக்கு டேட்டிங் கூப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டின்னர்லாம் கூப்பிட்டனால இந்த நடிகைக்கு அந்த காலகட்டத்தில் அவர் கூட போக விருப்பம் இல்லையா, அதனால இவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க, இதுக்கு மேல அந்த படத்துல நான் நடிச்சேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வேற மாதிரி தான் வந்து வெளில நிற்பேன், அதுக்கு நான் இப்பவே கைண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கைண்டிக்கிட்டு இந்த படத்துல இருந்தும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு படங்கள்ல வாய்ப்பே வரல, வந்தாலும் சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு சினிமாவே வேணாடா சாமி அப்படின்னு முழுக்க போட்டு நார்த் இந்தியா பக்கம் போய் நம்ம ஆமீர் கான் அவர்களோட சொந்தக்கார பிள்ளையான இம்ரான் கான் அவர்களை திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. அதாவது இங்க தமிழ் சினிமாலே இவங்க கிழிச்சிருந்தாங்கன்னா இங்கே உள்ளூர்லயே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி இருக்கணும். ஆனா இந்த இயக்குனர் கொடுத்த டார்ச்சர், நம்ம சிலம்பரசன் கொடுத்த டார்ச்சர், இது எல்லாத்தையும் தாண்டி நான் இங்க இருந்து ஓடுறேன் படுறான்னு ஓடி போனனால தான் இந்த பிரைட் ஃபியூச்சர் கிடைச்சிருக்கு. இவங்களை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது இல்ல. இரண்டாவதா சொல்ல போறது நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். ஏம்பா பாடி பில்டர் பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லையா, இவங்க அப்பாவை பார்த்துமா உங்களுக்கு பயம் இல்ல, அந்த அளவுக்கு காமெடி பிடிச்சி சுத்தி நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது.
ஏன்னா வரலட்சுமி அவர்களே அவங்களோட வாழ்க்கையில இந்த காஸ்டிங் கவுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இது மாதிரிலாம் இவங்களுக்கு அழைப்பு வந்தோம், வாங்கடா அண்ணிங்க அதெல்லாம் பண்ண முடியாது, முடிஞ்சா சான்ஸ் கொடு, இல்லைன்னா நானே தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டான ஒரு உமனா இருந்திருக்காங்க இன்னி வரைக்கும். அதனாலதான் அவங்க கல்யாணம் பண்ணதான் ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிற ஒரு வெயிட் லிப்டர். சோ இதுதான் நல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வெங்காயம்லாம் இருக்கட்டும், இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆரம்ப கட்டத்துல இவங்களோட அப்பாவோட ஒரு ஹெல்ப்போட சினிமாக்குள்ள வந்தாலுமே கூட அடுத்தடுத்து இவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு இவங்களோட சொந்த முயற்சியில தான் இவங்க எல்லா வாய்ப்பையும் தேர்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆரம்பத்துல இவங்களுக்கு கூட நீ சரத்குமார் பொண்ணா இருந்தா ரஜினிகாந்த் பொண்ணா இருந்தா எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் எங்க ப்ராஜெக்ட் குள்ள நீங்க வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு சில பேர் கட்டளை போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன், என் திறமையை பார்த்து கூப்பிடுங்க, என் திறமையை பார்த்து கூப்பிடுற படங்கள் மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 30 படங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிக்வெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில ஹீரோக்கள் மற்றும் ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கு மாமா வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஹீரோயினியாச்சும் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து கமிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவோ ப்ரொடியூசரோ எதுவும் பேச மாட்டாங்க. இந்த மாமா வேலை செய்யற ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. நீங்க வந்து ஒரு ஹீரோயின் ஆக போறீங்க, இந்த படத்தின் மூலமாக நீங்க பிரபலம் ஆக போறீங்க, இருந்தாலும் எங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறோம், இருந்தாலும் எங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களை பாப்புலர் படுத்துறோம், இருந்தாலும் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி பேசுவாங்க. இவங்க பேசுறத பார்த்து கேட்டு எப்பா நீ பேசுறத விடு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்வீன்ஸ் ஆன நடிகைகளும் உண்டு. இந்த மாதிரி டாபிக்கை இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை நம்ம வரலட்சுமி கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆனா வரலட்சுமி பணிஞ்சு வரல, நீ கொடுக்குற இந்த வெங்காயம் எல்லாம் எனக்கு வேணா, நீ ஒழுங்கா சம்பளம் கொடு, என் திறமையை பார்த்து நடிப்பு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல பேர் கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி சேனல்ல நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வெளில வரும்போது அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசரே என்கிட்ட அப்ரோச் பண்ணி வரீங்களா கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, உங்களை நான் டிவி மூலமா பிரபலப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு கொடுத்த வாய்ப்பை கொடுங்கடா நான் நடிச்சுட்டு போறேன் அப்படின்னு இருந்தனால தான் இன்னி வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரலட்சுமி அவர்களால் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்தையும் இடத்தையும் பிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்ப வாழ்க்கை ஜாலியா இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, பாடி பில்டர் பொண்ணுங்க இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண நடிகைகளுக்கு எப்பேற்பட்ட நிலைமை இருக்கும் இந்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போறது நடிகை ராதிகா ஆப்டே அவர்கள். பாலிவுட்ல இருந்து இங்க வந்து கபாலி போன்ற படங்கள் மற்றும் தோனி போடும் படங்கள்லாம் இங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தெலுங்குல இவங்க ஒரு படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பத்தி பெருசா தெரியாம அங்க இருக்கிற முக்கியமான நடிகர்களை பத்தி இவங்க பெருசா தெரிஞ்சுக்காம நடிகருக்கு கூப்பிட்டுருக்காங்க போயிடுவேன் அப்படின்ற மாதிரி முதல் நாள் ஷூட்டிங்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ படுத்துட்டு இருக்கிற சீனா அந்த நேரம் பார்த்து இவங்க கூட நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோஸ்டார், அவரை வந்து ஒரு கிரிஞ்சி மேக்ஸ் அப்படின்ற மாதிரி தெலுங்குல சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இங்க இருக்கிற நம்ம தமிழ் நடிகை கிட்ட ஒருத்தர்கிட்ட வம்பு பண்ணாரு, அவங்களும் பிக் பாஸ்ல போட்டு இந்த ஆளை கீழே கீச்சாங்க. அப்பேற்பட்ட நடிகர் தான். ஏன் பேரை சொல்ல நீ விரும்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரை சொல்ற அந்த நடிகையே விரும்பல, அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது, நடிகையே ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் உங்களை நான் சொல்லுவேன் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா. ஸோ இந்த நடிகை கூட ஒரு நடிகை போது என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு. மற்ற நடிகர்களாச்சும் மூணாவது மனுஷனை வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி வேலைக்கு, இவரெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே அப்ரோச் பண்றாரு. அந்த அளவுக்கு தில்லு இருக்கு, அதாவது தில்லுன்னு சொல்ல முடியாது, இவங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் இவங்களை கடவுள் மாதிரி ஆக்குறான்ல, அதனால ஒரு குருட்டு தைரியம். நம்ம மக்கள் தாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கெடுக்கிறது, இவங்களை கடவுள் மாதிரி ஆக்கி விட்டா நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு 100 பேர் 1 கோடி பேர் எனக்கு சப்போர்ட் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இவங்க இல்லாத வில்லங்கமான வேலைலாம் பாக்குறது. இந்த மாதிரி தான் கால் பண்ணிட்டு இருந்தான். பல நடிகர்கள் கிட்ட பண்ணிருக்கிறான், பல பேர் அதை ஓபன் பண்ணல. இந்த நடிகை கிட்ட பண்ண உடனே பல அரை விட்டாலாம் எல்லாரும் இதுலயும் அரை விட்டது மட்டும் இல்லாம டேரக்டர் கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சவுத் இந்தியன் நடிகை கிடையாது, நான் நார்த் இந்தியன் நடிகை இல்லைன்னா நான் அங்க கிளம்பி போயிடுறேன், அங்க கிளம்பி போயிட்டு எனக்கு இஷ்டத்துக்கு நடிச்சுக்கிறேன், என் பேரை எங்க கெடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த நடிகர் காண்டாயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் சமரசமா இயக்குனர் பேசினதுக்கு அப்புறம் இந்த படத்தோட படப்பிடிப்பு அப்படி இப்படி சுமூகமா முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த நடிகை பெருசா தெலுங்குல கெலிக்கும் இல்ல, சவுத் இந்தியாலும் பெருசா கெலியில, அங்கங்க நார்த் இந்தியால ஒரு சில படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். சவுத் இந்தியாலும் பெருசா கெலிக்கலங்க, நார்த் இந்தியாலும் ஒரு சில படம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் பாவம் இவங்களோட கெரியர் இந்த அளவு பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த கிரிஞ்ச் நடிகர் தான். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்போ அடுத்ததா 4வதா சொல்ல போற நடிகை கஸ்தூரி அவர்கள். இவங்க வந்து கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக கண்டென்ட்டுக்காகவே வாழ்ற ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நடிகையாக இருந்தாலும் இன்னைக்கு கண்டென்ட்டா போட்டு தாக்கின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு ரிப்பீட்டடா பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலேயே 3 ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குப்பா, என்னைய லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க, என்னைய ஆட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 இன்சிடென்ட் இவங்களோட லைஃப்ல நடந்ததை சொல்லியிருக்காங்க. முதல் இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் உங்களுக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்து படத்தில் நடிச்சுட்ட, ஒரு நல்ல ஹீரோயின் ஆயிட்ட, உனக்கு சம்பளம்லாம் கொடுத்துட்டோம், குருதட்சணையா எனக்கு என்ன கொடுக்க போற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் இப்படி கேட்டா நான் என்ன சார் பண்றது, உங்க மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு, நீங்களே சொல்லுங்க அப்படின்னதுக்கு
குருதட்சணையா என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு இருக்காரு. பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விடவே இல்லையா இவரு, தொடர்ந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க அந்த இடத்த விட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நினைச்சேன், இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு வருத்தமா உங்களுக்கு இருக்குதான். இது மட்டும் இல்லாம ரெண்டாவது இன்சிடென்ட், என்னோட தாத்தா வயசு இருக்கவங்க அந்த ப்ரொடியூசருக்கு அவரோட படத்துல நான் வந்து கமிட் ஆனதுக்கு அவர் என்ன தெரியுங்களா கேட்டாரு, என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு நாள் தங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஆனா அவர் ரொம்ப வயசானவர் அப்படின்றனால இவரை நான் வந்து ரொம்ப கிழிக்காம விட்டுட்டேன். இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்ல தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தெலுங்குக்கு நான் கிளம்பி போனேன். அங்க போனா ஒரு ஹீரோ, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஒரு பொலிட்டீஷியனாவும் இருக்கிறாரு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்கிட்ட பயங்கரமா ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, என்னை நேரடியாக கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால அந்த படத்துல இருந்து என்ன தூக்கிட்டாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களை சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 பேரோட பேரை இந்த நடிகை வெளியே சொல்லல. இருந்தாலும் இவ்வளவு ஹராஸ்மெண்ட் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பாருங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. இதே மாதிரி 7வதா சொல்ல போறது நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள். லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளியரா சொல்லணும்னா கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும். எப்படி இவங்களோட வாழ்க்கையில இவங்க சினிமாக்குள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வழிகள் எல்லாம் இவங்க வந்து சந்திச்சாங்க. இதன் காரணமாக தான் நம்மள மாதிரி மற்ற நடிகைகள் கிடையாதுங்க, நம்மள மாதிரி மற்ற பெண்களும் பாதிக்க கூடாதுன்னு சொல்வதெல்லாம் உண்மை போன்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து நடத்துனாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ், மீட்டு போன்ற பிரச்சனைகளை இவங்களும் தலையெடுத்து இவங்க நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இவங்க ஆரம்பத்தில் சினிமாக்குள்ள வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரு 45 வயசு கிராஸ் ஆயிடுச்சுங்களாங்க. எதனாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சினிமா மேல ஒரு பேஷன் இருந்தது. ஆனா சினிமாக்குள்ள நான் பணத்துக்காகன்னு வந்தனா என்ன பல பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால லைஃப்ல ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு வரும் அப்படின்றனால தான் இவங்களுக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு. இவங்க நல்லா படிச்சு உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு கல்யாணம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம லைஃப்ல பணம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இல்லை, நம்ம கிட்ட வந்து எல்லா பணம் வசதி எல்லாம் இருக்கு, இப்போ நம்மளோட பேஷனை தொடரலாம் அப்படின்னு சொல்லி 45வது வயசுல இவங்க சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. அதனால இவங்களை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பேர்ல யாராலையும் கவுக்க முடியாது. இருந்தாலும் இவங்களுக்கு ஆரம்பத்துல டார்ச்சர் வந்திருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2006ல இருந்து 2008க்குள்ள ஒரு சில படங்கள் பண்ணாங்க, தமிழ்லயே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தமிழ்ல பண்ணும்போது ஒரு இயக்குனர் என்ன பண்ணிருக்காரு, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தப்போ இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த நடிகை கிட்ட ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வேலைகளை பார்த்திருக்கிறாரு. அதுல முதல் வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டைரக்ஷன்ல ஆர்வம் இருக்கிறதுனால அந்த படப்பிடிப்பு நடக்கும் போதே மானிட்டர் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கேமரால ஓடுறத தனியா ஒரு மானிட்டர்ல உட்காந்து டைரக்டர் வாட்ச் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைரக்டர் வாட்ச் பண்ணும்போது பக்கத்துல நின்று இவங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா அந்த மானிட்டர் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சில வாட்டி நடக்கும்போது அந்த டைரக்டர் டக்குன்னு முதல் நாள் இவங்க மேல கை போட்டாராம். போட்டவன சரி தெரியாம தான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. மறுபடியும் 2வது நாள் 3வது நாள் தொடர்ந்து கை போடும் போது இவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சா. ஆனதுக்கப்புறம் எடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருக்காங்க. உடனே இதை கரம் வச்சுக்கிட்டு அந்த இயக்குனர் என்ன பண்ணிருக்காரு, செட்டுல இவங்களை வச்சு எடுக்கக்கூடிய டேக்க 25 டேக்கு 30 டேக்குன்னு இவங்களை டார்ச்சர் பண்றது, சரியா பண்ணலன்னா எல்லா இதுலயும் இவங்களை அசிங்கமா திட்டுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்காரு இவங்களுக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சான், நம்மளை வச்சு செய்யறான், ஏன்னா நம்ம கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவா இருந்தோம், அதனால நம்மளை அசிங்கப்படுத்துறான். ஸோ எப்படியாவது இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சுட்டு இந்த படத்துல இருந்து நம்ம வெளியேறிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்களா. செகண்ட் ஷெட்யூல்ல இவங்களை வச்சு கண்டினியூட்டி பண்ணும்போது நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த தயாரிப்பாளர்கிட்டே சொல்லிட்டாங்களா. அது மட்டும் இல்லாம இவங்களோட கணவரே இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒன்னு அந்த இயக்குனர் என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இந்த படத்துல வந்து அவன் நடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த இயக்குனர் வந்து மன்னிப்பு கேட்டாரா. அது மட்டும் இல்லாம இந்த இயக்குனர் மன்னிப்பு கேட்கறதுக்கு உறுதுணையாக இருந்த மலையாள நடிகர்களான நெடுமுடி வேணு மற்றும் சித்திக் அவர்களுக்கு இவங்க மிகுந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. சோ இது பார்த்தா மலையாள இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு இயக்குனர் தான் இந்த டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம இவங்களோட பிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா 2006ல இருந்து 2008 வரைக்கும் தமிழ் படம் தான் நடிச்சிருக்காங்க. யாரா இருக்கும் தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எந்த இயக்குனரா இருக்கும்னு. சோ இப்பேற்பட்ட ஒரு விஷயம் 45 வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் சினிமாக்குள்ள வந்தும் எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஒரு முயற்சியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்ததாக 6வதா சொல்ல போறது சீரியல் நடிகையான ஸ்ரீநிதி அப்படின்றவங்க தாங்க. விஜய் டிவி சீரியலான செந்தூர பூவே அப்படின்ற ஒரு சீரியல்ல இவங்க வந்து பண்ணாங்க. கொஞ்சம் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குது. மிகப்பெரிய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ஹீரோ மிகப்பெரிய ஹீரோ, அதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவங்க கிட்டயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியலையா. என்னங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னா பணத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஓகேங்க, பெரிய ஹீரோட படம் இல்ல, ஃபுட்டு கூட நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு கேரவன்லாம் வேணாங்க, நான் இருக்கிற இடத்துல தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லைனா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஏமா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இது கிடையாதுமா, அட்ஜஸ்ட்மெண்ட்னா ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் நீ ஃபேவரா இருக்கணும்,
கொஞ்சம் செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு பகீர்னு ஆயிடுச்சாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு பெரிய தயாரிப்பு நிறுவனமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த படத்துல நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் சேஃப்டியா சீரியல்ல நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க சீரியல்ல நடிக்க போயிட்டாங்களா. எப்பேற்பட்ட நடிகையா இருந்தாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்குது பாத்தீங்களா. இதையும் தாண்டி சமீபத்துல கேரளால மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் ஏழாவதா சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஹனி ரோஸ் அப்படின்றவங்க மிகப்பெரிய ஒரு ஜுவல்லரி பிசினஸ் மேனான பாபி செம்மனூர் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் பாபி செம்மனூரை போலீஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றதையும் தாண்டி பாபி செம்மனூர் அப்பப்போ நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு பொது வெளியில ஹனி ரோஸ் அவர்களையும் பாபி செம்மனூர் அவர்களையும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொது நிகழ்ச்சியில பல பேர் எதிரில் பாடி ஷேமிங் பண்ற அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளை இந்த ஹனி ரோஸை பார்த்து இவர் விட்டுருக்காரு. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல தவறா நடந்துக்கிறது மட்டும் இல்லங்க, பாடி ஷேமிங் பண்றது ரொம்ப தவறான செயல் தான். இந்த மாதிரி அவர் பண்ணும்போது பொறுத்து பார்த்த ஹனி ரோஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி என்ன பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு படி மேல எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த உமன் அசோசியேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதிரடியான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. என்னன்னா, மற்ற ஸ்டேட்ல கூட நடக்காத ஒரு விஷயம் கேரளால நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு பேர்ல பெண்களுக்கு உண்டான அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா கவர்மெண்ட்டே ஒரு கமிட்டி அமைச்சு அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட பேட்டி எடுத்து யாரெல்லாம் இவங்களை இந்த மாதிரி துன்புறுத்தினாங்க அப்படின்ற மாதிரி நபர்களை லிஸ்ட் போட்டு பேரை அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறமா அங்க உமன் அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனனால ஹனி ரோஸ் உமன் அசோசியேஷன் கிட்ட இந்த இஷ்யூ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இவர் மேல கேஸை போட்டு முதல் முறையாக இந்த பாடி ஷேமிங்க்கு அரெஸ்ட் ஆன ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் மேன் பாபி செம்மனூர் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வரலாறையே திருப்பி போட்டுருச்சு கேரளால. இருந்தாலும் பாபி செம்மனூர் அவர்கள் சாதாரண ஆள் இல்லைங்க. கொச்சின் பக்கம் நீங்க கேரளால எங்க போனாலும் இவரோட ஓர்டிங்ஸும் பேனரும் அவ்வளவு பெருசா இருக்கும். இவர் ஏகப்பட்ட சேரிட்டி அந்த ஊர்ல பண்றாரு. இவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. இருந்தாலும் விளையாட்டுத்தனமா கேஷுவலா அவர் செய்ய போனது இவருக்கே பின்விளைவா நடந்ததுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இவர் அரெஸ்ட் பண்றது ரொம்ப வேற லெவல் இல்லையா. இந்த அளவுக்கு பாபி செம்மனூர் மேல ஆக்ஷன் எடுத்த அந்த உமன் கமிட்டி ஹேமா கமிட்டியில மாட்டின அந்த நடிகர்கள் மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்றத பத்தி நம்மளுக்கு தெரியாது. எடுத்தா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் சட்டம் ஈக்குவல் தானே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த லிஸ்ட்ல ஒரு 7 பேரை சொல்லியிருக்கேன். இன்னும் பல நடிகைகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கிசுகிசுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.